ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் தான் எடுத்து வந்திருக்கேன். இத்தனை நாளாக நானும் என் பொண்ணும் வந்துட்டு வீடியோ பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி முதல்ல எங்கள் சார் வந்துட்டு அதாவது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிட்டாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப்பா ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பெரிய காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு காம்படிஷன்னாலே குக்கிங் அப்படின்னும்போது குக் வித் மம்மு தான் வைப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்கூலில் டிஃப்ரெண்ட்டாக குக் வித் டேடி வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, அங்கே நோ பாயில் நோ ஆயில் அப்படின்ற கான்செப்டில் வந்துட்டு ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அந்த காம்படிஷனில் நம்ம எத்தனை டிஷ் வேணாலும் பண்ணிக்கலாம். எங்கள் சார் எப்படியாவது பாப்பாவுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த தடவை நான் வாங்கி கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு எங்கூட சேலஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து யூடியூப் வீடியோ பார்த்து ஒரு 8-9 டிஃப்ரெண்ட்டான டிஷ் வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்குரிய மெட்டீரியல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்கள் சாரும் போய் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி எல்லாமே என் பாப்பாவும் அவங்களும் தான் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே நம்ம தானே வேலை செஞ்சு பார்த்துருப்போம். வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வேலை செஞ்சு அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டாங்க. பட் என் பாப்பாவும் என் சாரும் சேர்ந்து பண்ணும் பொழுது அந்த குக்கிங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நான் உட்காந்து சைடில் உட்காந்து சிரிச்சுட்டே இருந்தேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு. இதில் அவங்கள வந்து எப்படி வந்துட்டு அந்த காம்படிஷனில் வந்துட்டு வின் பண்ண போகிறாங்க, என்னென்ன டிஷ்ஷெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 45 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் சார் கடன்னு என் பாப்பாவை வேலை வாங்கினாங்க. நான் வாங்கியிருந்தா கூட என் பாப்பா அந்தளவுக்கு வேலை வாங்கியிருக்க மாட்டேன். ஆனால் அவர் எப்படி வேலை வாங்கினாருன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து மண்பானை கான்செப்டில் தான் வந்துட்டு அவர் எல்லாமே பண்ண ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு வந்து பனானாவை கட் பண்ணி போட்டு ஒரு கேரளா டிஷ் பண்ணார். செம்மையாக இருந்தது. பார்த்து எல்லா ஆடியன்ஸும் இது என்ன சார் வித்தியாசமாக பண்ணுறாங்கன்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம டேபிளில். பனானா வச்சு வந்துட்டு ஒரு பாயாசம் கேரளா ஸ்டைலில் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டு வச்சு ஒரு ரசமலாய் கேக் பண்ணார் பாருங்கள். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஹைலைட்டு. அது எங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் வாங்கி கொடுத்துன்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து பாப்பாவும் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ப்ரெட்டை வந்துட்டு எடுத்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மில்கில் வந்து ஆட் பண்ணி அந்த ரசமலாய் வந்து டெசர்ட் வந்து ரெடி பண்ணாங்க. நான் இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு நாள் போடுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் என்னென்ன டிஷ் பண்ணோம் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசமலாய் கேக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இருக்கலே ரொம்ப ஹைலைட்டு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பனானாவில் வந்துட்டு ஒரு பாயாசம் பண்ணியிருந்தாங்க. பனானா பாயாசம்னா அது கேரளா டிஷ் அடிச்சுக்கவே முடியாது. அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. அப்புறம் நம்ம நாட்டு இதில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, கேரளா டிஷ்ஷவே போட்டுவிட்டோம். நம்ம ஒரு டிஷ் போடாமல் இருந்தால் எப்படி? அதனால் பச்சை பயிறு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிஷ்ஷில் வந்துட்டு ஒரு ஷாலட் வந்து பண்ணார். அதை விட பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்துட்டு நார்மலாக கேரட்டோ ஏதாவது காய்கறிகளை கொடுத்தோ சாப்பிடுவாங்களா? சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் பண்ணார் பாருங்கள். கேரட்டையும் பச்சை பயிரையும் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு லட்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது இருக்கிறதுலே செம்ம ஹைலைட்டு. செம்மையாக இருந்தது. சரி இதுதான் வந்துட்டு நல்லா பண்ணுறாருன்னு பார்த்தா அதுக்கு மேலே இன்னொரு கான்செப்டை யோசிச்சாருங்க. ஆக்சுவலாக வந்து வெள்ளரிக்காயை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். ஆனால் வெள்ளரிக்காயை வச்சு ஒரு போட் மாதிரி செஞ்சு அதில் வந்து குக்கும்பரியும் கேரட்டு எல்லாமே போட்டு அவர் ஒரு போட் கான்செப்டில் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அது அதை விட பெரிய ஹைலைட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடுத்து வந்து ட்ரிங்க்கில் எதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அதில் மில்கையும் வந்துட்டு ஐஸ்கிரீமே ஆட் பண்ணிவிட்டு கோல்டு காஃபி ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணிட்டாங்கங்க. சரி இதோட நிப்பாட்டுவாருன்னு பார்த்தா ப்ரெட்டை வச்சு அவர் பேசாமல் ஹனி கேக் பண்ணிகிட்ருக்காரு. அங்கிட்ட ஸ்ட்ராபெரி கேக் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலா கேக் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவர் நிப்பாட்ட மாட்டாரா? 8 டேஸு சொல்லிவிட்டு 9 டேஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லா கான்செப்டும் முடிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து செம்மையாக இருந்தது. எங்கள் டேபிளுக்கு வந்துட்டு டீச்சர்ஸ் சரி, வந்த ஆடியன்ஸ் சரி எல்லாமே என்ன சார் வித்தியாசமாக பண்ணிகிட்டே இருக்காங்க, பாப்பாவும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்களே, நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணாங்க. சரி ரிசல்ட் எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து அதாவது டேடும் சில்ட்ரன்ஸும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. இன்னொரு பக்கம் இவங்க நல்லா பண்ணணுமே, நல்லா வந்துருமா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். என் பாப்பா வந்து ஒரு ஃபன்னு பண்ணாங்க பாருங்கள். அவங்க டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு மேம் இங்கே பாருங்கள் எங்கள் டேட் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாருன்னு ரொம்ப ஹாப்பியாக காமிச்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் போச்சு. இந்த மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு வித்தியாசமான கான்செப்ட் வச்சு பண்ணும் பொழுது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலி கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னென்ன டிஷ் பண்ணாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரெட்டை வச்சுட்டு ஹனி கேக் பண்ணியிருந்தாங்க, ஸ்ட்ராபெரி கேக் பண்ணியிருந்தாங்க, ரசமலாய் கேக் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி கேரட்டில் வந்து லட்டு பண்ணியிருந்தாங்க, குக்கும்பரை வச்சு ஒரு சாலட் பண்ணியிருந்தாங்க.
அது போட் கான்செப்ட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காஃபி ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஸ்ட்ராபெரி கேக் பண்ணியிருந்தாங்க, பச்சை பயிரை வச்சுட்டு ஒரு சேலட் பண்ணியிருந்தாங்க, கேரளா பனானா பாயசம் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட் செம்மையாக வந்தது. நாங்கள் எல்லாத்தையுமே பாப்பா எழுதின ஹேண்ட் ரைட்டிங் தான், இது எல்லாமே வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். வந்த ஜட்ஜ் எல்லாமே வந்துட்டு ஹாப்பி. எங்களுக்கு ஃபைனலாக ரிசல்ட்டும் அறிவிச்சாங்க. ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு மிஸ் பண்ணவே கூடாது. அதனால் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வழியாக என் பாப்பாவும் ஹாப்பி. நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஃபன் கேம் வேறு விளையாண்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்து ஸ்கூலில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.